இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா இன்றைய அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாலிபர்கள் அதிகமான தடுமாற்றத்திற்கு யார் காரணம்? வாலிபர்களே தான் காரணமா அல்லது பெற்றோர்கள் காரணம்? வீட்டில் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை, வாய்ப்பை உருவாக்கிக்குவாங்க. பொதுவாகவே பொம்பளை பிள்ளையாக இருந்தால் தலை சீவும் போது இப்படி அம்மா வந்து முடியை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சி தலை சீவ ஆரம்பித்தாங்கன்னா நம்ம நினைப்போம் முடி அம்மா கையில் இருக்குன்னு. முடி அம்மா கையில், நம்ம புடியே அம்மா கையில் தான் இருக்குது. நல்லா ஒரு புடி பிடிச்சி ஒவ்வொரு தடவை சீவும் போதும் அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காரணும், நல்ல பிள்ளை கூட சேரணும். இது எத்தனை தடவை? அது மட்டும் இல்லாமல் ஈவன் சர்ச்சுக்கும் போகும்போது இது இல்லாமல் ஜாதி வெறி வந்து ரொம்ப கிறிஸ்துவத்தில் அதிகமாக இருக்குங்கய்யா. ஜாதி பேரை வச்சு பிள்ளைகளுக்கு பேர் வச்சாங்க அந்த காலத்தில். அதனால என்ன ஆனாங்க, பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதும் அவங்களுடைய ஜாதி வந்து அவங்க இடத்துலேருந்து போகவே இல்லை. தொடர்ந்து அவங்க இடத்துல ஜாதி வளர்ந்து வந்துச்சு. அதனால் ஜாதி பார்த்து பிள்ளைங்களை பார்க்கணும், கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற சமயத்தில் அவங்களுக்கு ஏற்ற மணமகன் கிடைக்காதனால பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, தடுமாறி வேறப்ப சபையில் இல்லை வந்து உள்வாங்க வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வாலிபர்கள் வசனத்தை உள்வாங்கிறாங்களாங்க பாஸ்டர்? இல்லை. அதாவது அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாலிபர்களுக்கு வந்து என்ன உள்ளீடாக பெறத்துக்கு விருப்பம் இருக்குது. என்ன தான் பெற்றோர்கள் வந்து நன்மையானதை சொன்னாலுமே சொல்லி கொடுத்தாலுமே ஃபைனல் டிசிஷன் மேக்கராக இருக்கிறது யாருன்னா வாலிபர்கள் தான். அவங்களோட வயசுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் வாலிபர்கள் இருப்பீங்க, பக்கத்துலேயும் வாலிபர்கள் இருப்பாங்க. எல்லா வாலிபர்களும் இதாக இருக்கும். நம்ம சிஸ்டர் சொன்னாங்க, வச்சு வண்டி வாங்கி தரேங்கிறீங்க. கஷ்டத்தை சொல்லி கொடுத்தா அது ஏன் வந்து வண்டி கேட்குது? கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். கஷ்டத்தை சொல்லி வளர்க்கலன்னா அப்புறம் எதுக்கு தலையை அடமானம் வைக்கிறீங்க? சொல்லி வளர்த்துருந்தா அந்த புள்ள வண்டியை கேட்காதே. அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, தீமையை வந்து ரசிக்கிறாங்க. தீமைனா இப்போ வந்து பிள்ளை வந்து சின்ன பிள்ளையில வந்து எச்சு துப்போம், அதை வந்து ரசித்து பாராட்டுவாங்க. அது பெருசாகி அப்புறம் அடிக்கும் உதைக்கும், அதை ரசிச்சுக்கிட்டு அப்படின்னு ஃபோனில் பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு கால் பேசுகிறதுக்கு தெரியாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் ஒரு பேர் எடுக்கிறது தெரியாது. அப்படி ஒரு பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க தானே இந்த காலத்துலேயும் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பசங்களும் என்ன தான் பண்ணுறாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ பேரண்ட்ஸை பார்த்து தான் அவங்க வந்து கற்றுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ வாலிபர்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. கடவுள் சொன்ன மாதிரி
பெரியவங்களுக்கு எப்படி சுயாதீனம் இருக்கோ அதே போல் வாலிபர்களுக்கும் சுயாதீனம் இருக்குது. இப்போது நல்ல பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து நல்ல பசங்க தான் வரணும்னு சொல்ல முடியாது. அதே விஷயத்தில் கெட்ட பசங்க இப்போது பிள்ளை இல்லாமல் எங்கே வாலிபன்? பிள்ளை பருவம் இல்லாமல் வாலிப பருவம் எல்லாம் ஆதாம் ஏவாளாவை பெற்று போட்டிருக்கிறோம். என்னங்க ஃபைனல் டெசிஷன் அப்பாவும் இல்லையா, பையன்கிட்ட இருக்கான். இந்த பெற்றோர்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண என்ன வரும், அலோ பெர்மிஷன். அதை ஃபோனுக்கிட்ட மட்டும் இல்லை பிள்ளைகள்கிட்டையும் அலோ பர்மிஷன். பிரியாணி வேணுமா, சப்பாத்தி வேணுமா, டவுசர் போறியா, பேண்ட்டு போறியா, ஸ்கூல் போறியா, போகலையா, சர்ச்சில் உக்காலையா, எல்லாம் அலோ பர்மிஷன். அவனா கிளிக் கொடுத்தா நான் ஆக்டிவாக இருப்பேன். என்ன பெற்றோர்களே நீங்கள் பதில் சொல்லுங்கள். வாலிபர்கள் தடுமாறிவிடக் கூடாது என்று அதிக கரிசனை உடையவர்கள் யார்? பெற்றோர்களே, பெற்றோர்கள். இப்போ வாலிபர்கள் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தடுமாறி விடக்கூடாதுன்னு நீங்கள் அதிக கரிசனை உடையவங்களா இருக்கீங்களா, உங்கள் பெற்றோர்கள் அதிக கரிசனை உடையவங்களா இருக்காங்களா? சொல்லுங்கள். யாருப்பா? பெற்றோர்கள். அப்போது நாம் தடுமாறி விடக்கூடாதுன்னு அதிக கரிசனுடைய யார் தான் இருக்கா? பெற்றோர் தான் இருக்காங்கன்னு பெற்றோர்களும் ஒத்துக்கிட்டீங்க, வாலிபர்களும் ஒத்துக்கிட்டீங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். இந்த 3 பேர் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, 4 பேர். கடைசி வரைக்கும் இவங்க பெற்றோரும் ஒத்துக்கிட்டாச்சு, வாலிபர்களும் ஒத்துக்கிட்டாச்சு, ஆனால் இவங்க 3 பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு மரம் இருக்குது தோட்டத்தில், அந்த கனி வந்து நல்லா அழகாக இருக்குது. ஆனால் அது வந்து உண்மையிலே நமக்கு வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஒரு பழமாக இல்லாமல் இருக்குது. அந்த பழம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, ஆனால் அதை சாப்பிட்டா என்ன பண்ணுவோம், நம்ம இறந்துருவோம்னு சொல்லி ரொம்ப விஷமான ஒரு பழமாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பழத்தை வந்து குறை சொல்ல முடியாது. எங்கேருந்து அந்த பழம் வந்து திடீர்னு ஒரு நாளில் வந்துருச்சா, அதோட வேர் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எந்த ஒரு பண்படுத்துதல் வேலையும் செய்ய மாட்டீங்க. ஆனால் பழம் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணணும், நல்லா இனிக்கணும். கண்டிப்பாக இனிக்காது. உண்மையாகவே சிறு வயதிலிருந்து குழந்தைகளை நன்றாக வளர்க்காமல் அவங்க பெரியவனை வந்து சரியான முடிவுகளை அவன் எடுப்பான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது